ஹாய் ஹலோ எவ்ரிவான். நான் அஜித் பேசுறேன். வணக்கம் நண்பர்களே. விண்வெளித்துறையில உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பல சாதனைகளை படைச்சிட்டு வந்துட்டு இருக்கிற நம்மளுடைய இந்தியாவினோட விண்வெளித்துறையான இஸ்ரோ அமைப்புல இருந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு ஒரு செய்தி இப்ப ரிலீஸ் ஆச்சு. எல்லாருமே அந்த நியூஸ் பார்த்துருப்போம். இங்க அடுத்த கட்ட இந்தியாவுல விஞ்ஞானத்தை நோக்கிய பயணம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்கும் அப்படின்ற அடிப்படையில நான் இந்த கருத்தை பதிவிடுறேன். இந்தியாவினை மிக முக்கியமான விண்வெளி திட்டங்கள், குறிப்பாக மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பப்படக்கூடிய அந்த திட்டமிடுதல் என்பது, அந்த சுகன்யான் போன்ற ப்ராஜெக்ட் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிற 100க்கும் மேற்பட்ட சீனியர் சயின்டிஸ்ட் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே இஸ்ரோவை விட்டு வெளியேறியிருக்காங்க. இது இந்தியா விண்வெளி துறையில மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இந்த திடீர் விலகல் என்பது, இதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய இஸ்ரோ விண்வெளி அமைப்பானது, அதில் இருக்கக்கூடிய திட்டம் என்பது மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில, குறிப்பாக கல்லூரியில மாணவர்கள் மத்தியிலையும், இளைஞர்கள் மத்தியிலும், ப்ரொஃபஸர், டீச்சர்ஸ் எல்லாரோட மத்தியிலும் இது ஒரு கேள்விக்கு ஏற்படுத்திட்டு இருக்கு. மத்திய அரசு எடுத்த அதிரடி நடவடிக்கை தான் இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம். இதை பத்தி முழுமையா இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க. இஸ்ரோவிலிருந்து மூத்த விஞ்ஞானிகள் அனைவரும் ரிசைன் பண்ணது என்பது, அது அந்த வெளியேற்றம் என்பது, அந்த விஞ்ஞானிகள் அனைவரும் இஸ்ரோ விட்டு வெளியேற்றம் என்பது, இஸ்ரோ அமைப்பிலே அந்த சுகன்யான் உள்ளிட்ட மிக முக்கியமான அதிநவீன விண்வெளி திட்டங்கள்லாம் நிறைய பணியாற்றிட்டு இருந்த கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அந்த சீனியர் சயின்டிஸ்ட் எல்லாருமே கடந்த ஒரு வருஷத்துக்கு மட்டுமே அந்த நிறுவனத்தை விட்டு நிறைய பேர் விலகியிருக்காங்க. ஸோ விண்வெளி திட்டங்களுக்கு இது மிகப்பெரிய ஆபத்தா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மிக நீண்ட காலமாக அனுபவமும் தொழில்நுட்பம் அறிவும் கொண்ட இந்த மூத்த விஞ்ஞானிகள் அனைவருமே திடீர் வெளியேற்றம் என்பது இந்த விண்வெளியோட இஸ்ரோ அமைப்புக்கு இந்த ஆராய்ச்சி அமைப்பு என்பது பணிகளை மிகப்பெரிய அளவில் பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதனால் ஏற்படக்கூடிய சில சிக்கல்களையும், அதனால் ஏற்படுத்தக்கூடிய அச்சத்தையும் நம்ம இன்னைக்கு நிலவிட்டு இருக்கு. ஸோ மத்திய அரசின் இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமா அதிரடி உத்தரவு போட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில விஞ்ஞானிகளின் இந்த தொடர் வெளியேற்றத்தை தடுக்கிறதுக்காகவே நாட்டின் முக்கிய ஒரு விண்வெளி திட்டங்கள் எந்த விதமாக தோல்வியும் இல்லாம தொடரணும். மத்திய அரசு இப்போது எந்த ஒரு கடுமையான உத்தரத்தை ஆஹ் மத்திய அரசு இப்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு கடுமையான உத்தரவு கொடுத்துருக்காங்க. விதிகள் கடுமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அடிப்படையில விதிகளை கடுமையாக்கப்படுறாங்கன்னா, இந்த சீனியர் சயின்டிஸ்ட் யார் போன மாதிரி மற்ற சயின்டிஸ்டும் போகக்கூடாதுன்ற அடிப்படையில இந்த இது போறாங்க. கிட்டத்தட்ட ஏற்கனவே அதாவது விஞ்ஞானிகள் தன்னிச்சையாக விலகுறத கட்டுப்படுத்த ஒரு பிளஸ் அவங்களோட விஆர்ஸ் பெற்று ஓய்வு பெறுவதாக இருக்கட்டும், ராஜினாமா செய்வதா இருக்கட்டும், அந்த விதிகளையும் நடைமுறைகளையும் மத்திய அரசு தற்பொழுது ரொம்ப கடுமையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாத்திருக்காங்க. இதை பத்தி நம்ம ஆழமா அலசணும் அப்படின்னா, ஒரு கிரியேட்டராக இந்த விஷயத்தை திறமையான விஞ்ஞானிகள் அரசு அமைப்புகளில் இருந்து வெளியேறி அதிக சம்பளம் மற்றும் வசதிகள் தரக்கூடிய தனியார் விண்வெளி நிறுவனங்களுக்கு அதாவது வெளிநாட்டு விண்வெளி அமைப்புகள் நோக்கி போகக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறதா என்ற கேள்வியை நம்ம கண்டிப்பாக நம்ம போன்ற இளைஞர்கள் எழுப்ப வேண்டும். விதிகளினோட கடுமையான கட்டுப்பாடு இதற்கு உண்மையிலே தீர்வாகுமா? மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் போட்டிருக்க அந்த கட்டுப்பாடு என்பது தீர்வாகுமா? ராஜினாமா விதிகளை கடுமையாக்குவது தற்காலிகமாக விஞ்ஞானிகளை தக்க வைக்க உதவலாமே தவிர அவர்கள் மனப்பூர்வமாக பணியாற்றுவதற்கு இது வழிவகுக்குமா? அல்லது அவர்களுக்கு தேவையான உள்கட்டமைப்பை மற்றும் சலுகைகளை மேம்படுத்துவதற்கு இது தேவையா இருக்குமா அப்படின்ற என்பதெல்லாம் நிறைய கேள்விகளை நிலப்பட்டு விவாதிக்கப்படுகிறது. ஸோ இந்த விஞ்ஞானிகளோட இந்த தொடர் வெளியேற்றம் என்பது தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று என்பதில் மாற்று கருத்து என்பது கிடையாது. ஆனா இந்த விதிகளை கடுமையானதாக்குவது மட்டுமே இதற்கு சரியான ஒரு தீர்வாக அமையுமா? அது விஞ்ஞானிகளை தேவைகளை அறிந்து அரசு செயல்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் எது இருக்கா? இதை பத்தி நம்ம நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. முக்கியமா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, மூத்த விஞ்ஞானிகள் அனைவரும் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக அந்த தொழில்நுட்பத்திலையும் பல பொறியியல் துறைகள் எல்லாத்திலையுமே அனுபவ பெற்ற ஒரு விஞ்ஞானிகள் அனைவரும் தேர்ச்சி பெற்றவர்கள்.
பிரபஞ்சத்தில் எத்தனையோ சேட்டலைட் அனுப்பிச்சிருக்கோம் நம்ம இஸ்ரோ நிறுவனம் என்பது. தொடர்ந்து இஸ்ரோ நிறுவனம் வந்து இந்த மாதிரி இப்போ அடுத்தடுத்து நம்ம சேட்டலைட் அனுப்புறதுல முன்னேற்றத்தை அடைஞ்சிட்டு இருக்கு. இந்த டைம் பீரியட்ல மூத்த விஞ்ஞானிகள் அனைவரும் ஒரு கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நூத்துக்கு மேற்பட்டவர் விலகி இருக்காங்க. இது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் அவர்கள் எதனாக விலகினார்கள் என்பது ஏகப்பட்ட அரசியல்வாதிகள், ஏகப்பட்ட சமூக ஆர்வலர்கள் இதை பற்றி கேள்வி எழுப்புகிறார்கள். முக்கியமாக அவர்கள் எதற்காக போகிறார் என்றால், இஸ்ரோ நிறுவனத்துக்காக மத்திய அரசாங்கம் என்பது அதுக்கு கொடுக்கக்கூடிய பண்ட் என்பது மிக குறைவான முறையில கொடுப்பதாலையும், அதனால் அந்த பண்டை வைத்து அவங்க அந்த ஃபண்டை வச்சுமே அவங்கனால அடுத்த ஒரு கண்டுபிடிப்பை எதையுமே நிகழ்த்த முடியாத ஒரு பற்றாக்குறையினாலும், அங்க இருக்கிற சில அரசியல் சூழ்ச்சிகளும் அங்க இருக்கிறனால அவங்களால அதை சமாளிக்க முடியாம நிறைய விஞ்ஞானிகள் வந்து அதை விட்டு வெளியேறுவதாலும் கருத்து பேசப்படுகிறது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.